இப்போ நம்ம கோயம்புத்தூரில் ஈஷா டெம்பிளில் தான் இருக்கோம். ஏன் வந்திருக்கோம்னா ஆல்ரெடி ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக தான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்திருந்தேன். ஃபங்க்ஷனை முடித்த கையோட ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு சரி போர் அடிக்குது என்ன பண்ணலாம், கோயம்புத்தூர் வந்திருக்கோம், கோயம்புத்தூருக்கு புதுசாக வந்த லுலு ஹைப்பர் மார்க்கெட்டை போயிட்டு விசிட் பண்ணி அங்கே ஒரு விலாக் எடுப்போமா அப்படின்னு நினச்சி தான் கிளம்பி வந்தேங்க. லுலு ஹைப்பர் மார்க்கெட் நிஜமாகவே சொல்லணும்னா சூப்பரான ஒரு லொக்கேஷனில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஆல்ரெடி வந்து நம்ம நெய்பர் ஸ்டேட்டில் கொச்சினில் இருக்குது. பட் நம்ம தமிழ்நாட்டுக்கு இது ஃபஸ்ட் டைம் இது இங்கே வந்திருக்கு. ஸோ நம்ம சென்னையில் சீக்கிரமாக வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்குறது ரிஷிக்குட்டி எக்ஸ்பிரஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ண ஐகான் பெல்லையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற விலாகெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரபிக் கண்ட்ரியிலே ஃபேமஸான லுலு ஹைப்பர் மார்க்கெட் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ அப்படியே என்ட்ரு ஆகும்போது பிளேஸு, ஸ்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ், ட்ராலி ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி இருந்தது. வெட்டிங் ஏரியா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக வந்து எல்லா நீட்ஸுமே அங்கே இருந்துச்சு லேடிஸ்க்குமே. அப்படியே என்ட்ரன்ஸில் வரும்போதே கண்ணை பறிக்கிற மாதிரி சாக்லேட்ஸ் இருந்தது, நட்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் டேட்ஸ் இருந்துச்சு, வெரைட்டியான ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தது. டேட்ஸுமே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு, நிறைய சாக்லேட்ஸ் இருந்தது. சாக்லேட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது ரிஷி ஞாபகமாக தான் இருந்தது. ஏன்னா சாக்லேட்டுக்கு ஒரு பெரிய பைத்தியம்னு அவள் தான் சொல்லணும். எனக்கு வாங்க பிடிக்கும் சாக்லேட், வந்து நிறைய வெரைட்டிஸில் வாங்க பிடிக்கும். பட் மேடம் சாப்பிடுவாங்க, அவ்வளோ விருப்பம் சாக்லேட். ஆனால் டேட்ஸில் வந்து நிறைய டேட்ஸ் வெரைட்டிஸ் பார்த்தேன். இதெல்லாம் நான் துபாயில் பார்த்துருக்கேன். துபாய் கண்ட்ரியில் ஃபேமஸான லுலு ஹைப்பர் மார்க்கெட் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு. எல்லா பொருளும் நம்ம நாட்டு மக்களுக்கும் கிடைக்கும். வெளிநாட்டு ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் வெளிநாட்டில் இருக்காங்களா, எங்கள் இது வாங்கிட்டு வர சொல்லுங்கள், அதை வாங்கிட்டு வர சொல்லுங்கள், வெளிநாட்டு சாக்லேட் வேணும் அப்படின்லாம் கேட்கும்போது இப்போ நம்ம ஊர்லேயே அதெல்லாம் கிடைக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றது தான் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் இந்த ஹைப்பர் மார்க்கெட்டில். இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக நான் ஒரு 4 எமிரேட்ஸில் வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் லுலு ஹைப்பர் மார்க்கெட்டில். ஃபுஜுரா, துபாய் அண்டு அபுதாபி, ராசல் கைமா 4 எமிரேட்ஸ்லேயுமே இருக்கிற டிஃப்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா அங்கெல்லாம் மால் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. பட் இங்கே வந்து ஹைப்பர் மார்க்கெட் நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். மணி மட்டும்தான் டிஃப்ரெண்ட். அங்கே ஒரு 200 திராம்ஸுக்கு முடிக்கிறதே இங்கே 4000 5000 ஆகுது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் இல்லை. சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் நிறைய அந்த கலர் பேப்பர் மாதிரி இருக்கும், அதில் ரேப் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஃபேமஸ் அங்கே துபாயிலேருந்து போயிட்டு வரவங்கெல்லாம் அந்த சாக்லேட் வாங்கும்போது அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்கும். அதெல்லாம் இங்கேவே கிடச்சிட்ருக்கு இப்போது அந்த லுலு ஹைப்பர் மார்க்கெட்டில். லோக்கல் மார்க்கெட்லேயுமே அது அவைலபிள் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய வெரைட்டி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் இருந்துச்சுங்க. ஒரு சில பேர்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மில்க் மேடு அது இதுன்னு சொல்லிட்டு கிச்சன் அப்ளையன்ஸு, அதுக்கப்புறம் ஹோம் நீட்ஸு, அதுக்கப்புறம் நிறைய இருந்தது. ஒரு மார்க்கெட், ஹோல் மார்க்கெட்டு எல்லாமே இங்கே இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க ஃபோக்கஸு. அது மாதிரி எல்லாம் மேகிலாம் நிறைய வெரைட்டி சாஸ் இருந்துச்சு. இந்த ஊறுகாய் வந்து துபாயில் பிரியா ஊறுகான்னு ஒன்று ஃபேமஸுங்க. நம்ம தமிழ் மக்களை சில நேரத்தில் காப்பாற்றின ஒரு ஊறுகான்னு சொல்லலாம். அதெல்லாம் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதெல்லாம் இப்போ அங்கே இருக்கா, அங்கே அந்த பிராண்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. 5 வருஷம் ஆயிடுச்சு. நிஜமாகவே நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து குக்வேர் செட்டு, ஹாட் பாக்ஸ், அந்த மாதிரி வாட்டர் பாட்டில், இதெல்லாம் ப்ரைஸ் ஓவராகவே இருந்தது. அண்ட் இந்த பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் பிளாங்கெட்டு, அது மாதிரிலாம் பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் நம்ம ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஓவராக இருக்குது. அண்டு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாவே இல்லை. அண்ட் ரெடி டு ஹீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து ரெடி டு ஈட் கேஃப்டேரியா. வேணுன்றவங்க வந்து நம்ம சொன்னோம், ஆர்டர் கொடுத்தோன்னா அவங்க ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்காங்க. அதை ப்ரீ ஹீட் பண்ணி நம்மளுக்கு அதை டெலிவர் பண்ணுறாங்க. அங்கேயும் டைனிங் ஏரியாவும் இருக்குது, வேணுன்றவங்க வாங்கியும் சாப்பிட்டுக்கலாம். பட் எனக்கு பார்க்க ஒன்றும் டெம்ட் ஆகலை. அது பார்க்கும்போதே ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் ஒரு பழம் ஒன்று அது இந்த பப்ளி மாஸ்ன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஆரஞ்சு மாதிரி இருக்குங்க. ஆரஞ்சாக சாத்துக்குடியா தெரியல, அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. பட் அது உள்ளே வந்து வேறு ஒரு கலரில் ஃப்ரூட் இருக்குமா, அங்கே டிஸ்பிளே இருந்துச்சு. நான் அதை ஃபோட்டோ எடுக்கலை. எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு எல்லாம் இருந்தது. இந்த லெமன் வந்து துபாயில் இதுதான் லெமனு, நம்ம ஊர் லெமன்லாம் அங்கே கிடைக்காது. இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இதில் லைட்டாக சால்ட் போட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு சாப்பிட்டா யூஸ்வலாகவே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை, கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒன்றுமே இல்லாததுக்கு அந்த மாதிரிலாம் பண்ண காலங்கள்லாம் இருக்குது. அண்ட் வெஜ் சாலட், நான்வெஜ் சாலட் அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. மீட் ஏரியாவில் வீடியோ எடுக்க விடலை. பிகாஸ் எல்லாமே பார்ட்ஸாக இருந்ததுனால எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அந்த லுக்கில் தான் நான் அன்றைக்கி லூலு ஹைப்பர் மார்க்கெட் போயிருந்தேன் கோயம்புத்தூரில். இது வந்து பேக்கு வந்து ஆஃபர்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த பேக்கில் என்ன இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்கள். இது 4000 ரூபாவாம். என்ன கேட்டால் வேஸ்ட்டுன்னு தான் சொன்னோம். மணி வேஸ்ட்டு, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இங்கே வந்து இது ஆப்பிள் ஸ்டோரு. ஆப்பிள் ஃபோன் பிராண்டு எல்லாமே இங்கே இருந்துச்சு. அண்டு லேப்டாப், மொபைல், அதுக்கப்புறம் டேபு, அப்புறம் அதோட எல்லாமே இங்கே இருந்தது. அதுக்கப்புறம் நான் போனது வந்து பர்ஃப்யூம் செக்ஷன். பர்ஃப்யூமில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அப்படியே அங்கேருந்து நான் வந்துட்டேன். அவங்க மேம் எதனா பார்க்குறீங்கலாம் கேட்டாங்க. வேண்டாமா, ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆன வேலை குதிரை வேலைங்க. அங்கே பார்க்குறதுக்கும் இங்கே பார்க்கறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா மணி ஒன்லி டிஃப்ரெண்ட். அங்கே தெராம்ஸு ஒரு 10 தெராம்ஸ் 20 தெராம்ஸ் வச்சாலே நம்ம கொஞ்சம் வேணுன்றத பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது இங்கே ருப்பீஸில் என்னமோ பெருசாக செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஹோம் அப்ளையன்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த ஷூட் கேஸ் எல்லாம் வந்து 3 செட்டு வந்து அப்படியே 4000, 6000, 8000 அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இதில் நிறைய பிராண்ட்ஸுமே இருந்துச்சு. பெஸ்ட் பிராண்டு அந்த மாதிரிலாம் இருந்தது. பிராண்ட் வைஸ் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ்ஸு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் டிவிலாம் பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். இவர் ஃபேமஸான ஒரு செஃப்போட ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம். அவரோட இன்ட்ரடியூஸ் பண்ண குக்வேர் செட்ஸு எல்லாமே நான்ஸ்டிக் தான். பட் ரொம்ப காம்பேக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மேபி உங்களுக்கு யாருக்காச்சும் பிடிச்சிச்சின்னா கூட அங்கே விசிட் பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு என்னமோ அவ்வளோவா இந்த குக் செட்டில் ஃபோக்கஸ் ஆகுது. பார்க்க நல்லா பெரிய மால் தாங்க, சின்னது மாதிரி இல்லை, பெருசு. பட் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஃபுல்லாக கவரேஜ் பண்ணியிருக்காங்க. லுலு ஹைப்பர் மார்க்கெட்டு இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயுமே நல்லா எல்லா ஐட்டம்ஸுமே இங்கேயே வச்சு செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக பேக்கரி ஐட்டம்ஸு. நிறைய வெரைட்டியான குக்கீஸு, பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஒரு சில இடத்துல வீடியோ எடுக்க முடியல என்னால். பிகாஸ் வந்து க்ரௌட் அதிகம். ஸோ எல்லாரையுமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில வீடியோவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க, ஒரு சிலர் இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்து தானே எடுக்கணும், வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கீழவே மோர் தென் வந்து ஃப்ளோரையே நான் வீடியோ எடுத்திருப்பேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஷ்னரி செக்ஷன் வந்துட்டு ஒரு பேனா ஒன்று வாங்கலான்னு வந்தாங்க. கடவுளே என்ன விலை, ஏண்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மெமரி காயின்ஸ் தான். நம்ம ஒரு 90 ஸ்டேஜில் இருந்த காயின், 80 ஸ்டேஜில் இருந்த காயின் அதெல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஒரு 20 கண்ட்ரீஸோட கரன்சியுமே அங்கே வச்சுருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்டு ஸ்டாம்ப்பு அந்த மாதிரி அதுவும் கலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் காயின்ஸ் வந்து 90s பீரியடில் இருந்த காயினா. எங்கடா நம்ம ₹1 காணுமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். ஏன்னா 90s பீரியடில் அந்த ₹1 தான் வாழ வச்ச தெய்வம் அப்படின்னு சொல்லணும். இது நம்ம இந்தியா கரன்சியாக என்னன்னு தெரியல. இந்தியா கரன்சியுமே இருக்குது. ₹1 அங்கே இருக்க பாருங்கள், ₹1. இந்த மாதிரி ஒரு மெமரி இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ₹1க்கு அப்படியே ஒரு வழியாக ஷாப்பிங் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து நான் பில்லிங் செக்ஷன் வந்துட்டேன். ஓவரால் பார்க்கணுன்னா கல்ஃப் சிட்டி, அதாவது துபாயில் பார்க்குறதும் இங்கேயும் பார்க்குறதும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஒன்றுமே இல்லைங்க. விலை மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு.
பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே கோயம்புத்தூரில் நான் விசிட் பண்ணினது. உங்களுக்கும் இந்த விலாக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.